இயல்பாகவே உங்கள் ஜாதகத்தில் சில தடைகள் தாமதங்கள் இல்லவே இல்லை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணால் அது கிடைக்கும். உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நீச்சம். இப்போ சூரியனுடைய எந்த காரகத்துவமும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ வேற என்ன வழி? எல்லாருக்கும் நான் சொல்கிற மிகச்சிறந்த பரிகாரம், உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்கள் கையால் சாப்பாடு போடுங்க. என்ன நோம்பி வந்தாலும் அந்த நோம்பிக்கு அவங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. உங்கள் கடமைகளை சரிவர செய்யுங்க. உங்கள் சொந்த பந்தங்களில் யார் இழப்பு ஏற்பட்டாலும் அந்த இழவு வீட்டுக்கு நீங்கள் தவறாமல் போங்க. போகலைன்னா எல்லாருக்கும் உரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். உங்களை விட சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். முதல்ல மரியாதையை நடத்துங்க. இதெல்லாம் பண்ணுனா என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் மாறுமானா? இதெல்லாம் தான் நீங்கள் கர்மா. இந்த கர்மாவை சேர்த்து தான் ஒரே ஒரு நாள் நீங்கள் கணவன் மனைவி பிரிகிறாங்க இல்லையா, அன்னைக்கு பிரிகிறாங்கன்னா அந்த சண்டை தான் காரணமானு கேட்டால் இல்லை. இப்படியே சின்ன சின்ன தீப்பொறியா சேர்ந்து ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா 30% தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இது 30% தான். மீதி 70% உங்களோட கையில் இருக்கு. இதை மீட்டு எடுக்கக்கூடிய சக்தி மனுஷன் கிட்ட கொடுத்துருங்க. எல்லாமே கட்டத்தில் இருக்குங்க, என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு எல்லாமே கட்டத்தில் இருக்குன்னா உங்களுக்கு கடவுள் உயிரே கொடுத்துருக்க மாட்டான். ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். கேளக்கியர் சித்தர் நமோ நமக. ஐயா, இப்போ என்னோட முதல் கேள்வி பரிகாரம்னா என்ன? பரிகாரம் அப்படின்னா, இப்போ எளிமையாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு கால்சியம் குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட போனால் அவர் ஒரு கால்சியம் டேப்லெட் எழுதி கொடுப்பார். ஆமாம். உங்ககிட்ட ஒரு குறைபாடு இருக்குது, அவர் கால்சியம் நிறைஞ்ச ஒரு டேப்லெட் கையில் வச்சிருக்கிறாரு, அதை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ டேலி ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. விட்டமின் டி சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதை மாதிரி இயல்பாகவே உங்கள் ஜாதகத்தில் சில தடைகள் தாமதங்கள் இல்லவே இல்லை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணால் அது கிடைக்கும். உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நீச்சம். இப்போ சூரியனுடைய எந்த காரகத்துவமும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ வேற என்ன வழி? எனக்கு நடக்கணும், இது இல்லைங்கிற பதில் நான் ஏற்றுக்க முடியாது, எனக்கு அந்த காரியம் நடந்து தான் ஆகணும். வேற எதில் இந்த சூரியனுடைய காரகத்துவங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சூரிய நாயனார் கோவிலுக்கு நீங்கள் போகணும், திங்களூர் நீங்கள் போகணும். அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பற்றாக்குறை இருந்துச்சோ இது அங்கே உங்களுக்கு கிடைக்கும். சூரியனை குறிக்கக்கூடிய நவரத்தினக்கல், அந்த கல்லை நீங்கள் மோதிரமாக உங்கள் கையில் அணியலாம். இப்போ பிரபஞ்சத்திலிருந்து அந்த சக்தியை இது ரிசீவ் பண்ணும். சூரியனை குறிக்கக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு கலர், இந்த வண்ணத்தை நீங்கள் உடையாக அணியலாம். இதன் மூலியமாக பிரபஞ்சத்திலிருந்து சக்தி விடலாம். வேறு ஏதாவது உணவுப் பொருளில் இந்த சூரியனுடைய காரகத்துவம் அடங்கி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோதுமையில் அடங்கியிருக்கு. அப்போ கோதுமையை நீங்கள் தானமாக கொடுக்கலாம், நீங்கள் உணவாக உட்கொள்ளலாம். ஞாயிறை குறிக்கக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் விரதம் இருக்கலாம். நீங்கள் விரதம் இருந்து சூரியனை நமஸ்காரம் பண்ணுறப்ப அதனுடைய தோஷம் உங்களுக்கு நீங்கிடும். பரிகாரம் அப்படின்னாலே இந்த மைனஸை என்னால் ஏற்றுக்க முடியல, என்ன பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறும். சில பேருக்கு இது பலிக்கும், சில பேருக்கு இது பலிக்காது. அதாவது ஒரு கேன்சர் வியாதிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், குணப்படுத்த முடியுமானா அது கடவுள் கையில் தான் இருக்குது. ஆனாலுமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். எந்த பிளட் கேன்சர் பேஷண்ட்டையும் குணப்படுத்த முடியாது. குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம யாரும் ட்ரீட்மெண்ட் இங்கே நிறுத்துறதில்லை. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உயிரை இன்னும் எத்தனை நாள் காப்பாற்ற முடியுமோ லைஃப் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். 3 மாதத்தில் இறந்துருவார், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், 11 மாதம் லைஃப் டைம் கொடுக்குறேன், அவ்வளோதான். எனக்கு எங்கள் அப்பா வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல முடியும்? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம், மீதியை கடவுள் பொறுப்பில் கொடுத்துட்றோம். இந்த பரிகாரங்கிறது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு அது டெம்பரவரி சொல்யூஷன், சில பேருக்கு பர்மனெண்ட் சொல்யூஷனே உண்டு, சில பேருக்கு கேன்சர் குணமானவங்களும் உண்டு. கரெக்ட். ஸோ இந்த விதி விலக்குகள் எல்லாரும் மக்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடக்கும். ஐயா, இப்போ இந்த பரிகாரம் மூலமாக குழந்தை தடை இருக்குல்ல, நிறைய பேருக்கு பார்த்தா மேரேஜ் ஆகிடும், ஆனால் கல்யாணம் ரொம்ப குழந்தை ரொம்ப நாள் தடையாகவே இருக்கும். அந்த மாதிரி சரி பண்ண முடியுமா குழந்தை தடைகளை? நிச்சயமாக. இதற்கும் இன்னைக்கு பரிகாரங்கள் அப்படின்னாலே எல்லாருமே ஒரு லிஸ்டே ஃபாலோ பண்ணுறாங்க. ஜோதிடர்களை விட இன்னைக்கு மக்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, அதையே தேடுறாங்க. ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்குதுன்னா அதை பற்றிய ஆராய்ச்சி மக்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, நம்ம என்ன பரிகாரம் சொல்லனாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை மாதிரி அவங்க 100 வீடியோக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே ஒரே ஒரு விஷயத்தை இந்த மக்கள் செய்ய தவறிடுறாங்க. என்னன்னா, நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? என்றைக்குமே ஒரு கட்டடத்தை பேஸ்மெண்ட்டில் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா
அது மேலே நீங்கள் எவ்வளோ டன் வெயிட் நீங்கள் வச்சாலும் அந்த பில்டிங் உறுதியாக இருக்கும். நான் சும்மா இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, இதை போய் இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, போனேன், நடக்கலை. இதை தானமாக கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தேன், நடக்கலை. யாருக்கு கொடுத்தீங்க? அவங்களுக்கு முதல்ல அது தேவையாக இருந்துச்சா? என்னுடைய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த சுயநல பரிகாரம்லாம் பண்ணாதீங்க. இந்த பரிகாரங்கிறது எனக்கு குழந்தை பிறக்கணும், யாருக்கு என்ன செய்யணும், இது இப்படி ஒரு தேடல். அதாவது இவனுக்கு ஒரு அவசரம், எனக்கு உடனே குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. யாருக்கு நீங்கள் அன்னதானமே பண்ணினாலும் உரிய நபருக்கு பசியில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். உங்கள் அம்மா அப்பாவுக்கே நீங்கள் சரியாக கவனிக்காமல் இருந்துட்டு இன்னொருத்தங்களை போய் நீங்கள் கவனிக்கும் போது இதனுடைய எந்த பிரதிபலனும் உங்களை வந்து சேராது. இங்கே வாழ்க்கை பெருசெல்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் இருப்பீங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, மனைவி குழந்தைங்க இருப்பாங்க. இந்த 4 பேருக்கு கவனிக்கிறத தவிர உங்களுக்கு பெரிய பொறுப்புகளே இந்த உலகத்தில் கிடையாது. உங்களுக்கு யாருக்காவது 400 பேரை போடணும்னு உங்களுக்கு விதி இருக்கா? இல்லை இல்லை, எனக்கும் இல்லை. நான் 400 பேருக்கு சாப்பாடு பண்ண அவசியமே இல்லை. என் உடன் பிறந்தவங்களுக்கு, என் கூட நம்ம ரிலேஷன், அவ்வளோதான். இவங்களை நான் 4 பேர், அதிகபட்சம் 10 பேருக்கு நான் கவனம் செலுத்தினாலே என்னைய கொஸ்டினே கடவுள் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என் சர்க்கிளை நான் சுத்தம் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் நான் சொல்கிற மிகச்சிறந்த பரிகாரம், உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்கள் கையால் சாப்பாடு போடுங்க. என்ன நோம்பி வந்தாலும் அந்த நோம்பிக்கு அவங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. உங்கள் கடமைகளை சரிவர செய்யுங்க. உங்கள் சொந்த பந்தங்களில் யார் இழப்பு ஏற்பட்டாலும் அந்த இழவு வீட்டுக்கு நீங்கள் தவறாமல் போங்க. போகலைன்னா மாந்தியோட தோஷம் அதிகரிச்சிடும். நல்லதுக்கு போகிறீங்களோ இல்லையோ, கெட்டதுக்கு தவறாமல் போங்க. 2வது, உங்கள் பிள்ளைகளை இந்த காலகட்டத்தில் அடிக்காமல் வளர்த்த முடியாது. ஆனால் ரொம்பவும் கண்டித்து அவங்கள நீங்கள் தப்பாக வழி நடத்திடாதீங்க. அடிக்காமல் வளர்த்துறதுக்கும் மிரட்டிய ஒரு குழந்தைய நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். அதுதான் வித்தை. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குழந்தைக்கு நேர்மையாக வாழ்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த காலத்தில் நேர்மையாக வாழ்ந்தால் அவனை ஏமாளினோ, யார் ஏமாத்துறானோ அவன் தான் பிழைக்க தெரிஞ்சவனோ தப்பாக டைவர்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஒரு குழந்தைய தப்பாக டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த குழந்தை இப்படியே வளரும்போது பின்னாடி பிரச்சனையில் மாட்டிக்கு நீங்கள் ஜோதிடர்கிட்ட வருவீங்க. ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எங்கேன்னு பார்த்தா நீங்கள் வளர்த்த விதத்தில் தான் இருக்கும். அப்போ ஒரு குழந்தை வளரும் போதே அதை சரியாக நீங்கள் வளர்த்தணும். நானே இப்போ நீங்கள் என் பையன் அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லி நான் வளர்க்கணும், நீ எந்த பெண்கள் வாழ்க்கையிலும் நீ தலையிடக்கூடாது, உன்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீ கரெக்டாக இருந்துக்க. இதை நான் சொல்லி வளர்க்கணும். இதை நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் எல்லாரும் சொல்லணும். அதே மாதிரி எல்லாருக்கும் உரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். உங்களை விட சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், முதல்ல மரியாதையை நடத்துங்க. இதெல்லாம் பண்ணுனா என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் மாறுமானா? இதெல்லாம் தான் நீங்கள் கர்மா. இந்த கர்மாவை சேர்த்து தான் ஒரே ஒரு நாள் நீங்கள் கணவன் மனைவி பிரிகிறாங்க இல்லையா, அன்னைக்கு பிரிகிறாங்கன்னா அந்த சண்டை தான் காரணமானு கேட்டால் இல்லை. இப்படியே சின்ன சின்ன தீப்பொறியாக சேர்ந்து ஒரு நாளைக்கு எரிமலையாக வெடிக்க புரியுது. ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க வம்சத்தில் யாரோ ஒருத்தங்க ஒரு குழந்தைக்கு தீங்கு விளைவிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். கர்ப்பமாக இருக்கிற பெண்ணுக்கு ஏதோ துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு என் பொண்ணும் இப்போ மாசமாக இருக்குது, இன்னொருத்தங்க பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்குன்னா அந்த பொண்ணுக்கு குழந்தை பறக்கக்கூடாது அப்படி, ஓகேங்களா? என் பொண்ணுக்கு சீக்கிரம் நடக்கணும், அதுக்கு லேட்டாக நடக்கணும். நல்லது நடந்து போகுது, 2 பேருமே கர்ப்பமாயிட்டு. இந்த மனசு அளவில் கூட நீங்கள் தீங்கு நினைக்காதீங்க. இப்படி பண்ணாலும் உங்களுடைய கர்மா இங்கே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த கர்மா ரிவெஞ்ச் எடுக்கும், உங்களை விட்டுரும், உங்கள் பிள்ளையை பிடிச்சிக்கும். 2வது, நீங்கள் ஆடு மாடு வளர்த்துறீங்கன்னா சினை ஊசி தயவு செஞ்சு போடாதீங்க. இந்த சினை ஊசி போடுறதுனால தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் டெஸ்ட் டியூப் பேபிங்கிற வார்த்தை நம்ம யாரும் கேள்விப்படலை. இன்னைக்கு டெஸ்ட் டியூப் பேபி வந்து ரொம்ப அதிகம். இந்த டெஸ்ட் டியூப் பேபியை இங்கிலீஷில் கௌரவமாக சொல்கிறோம், ஆனால் மாட்டுக்கு நீங்கள் சொல்கிறப்ப அது சினையூசி அப்படிங்கிறோம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதுங்கிறது தான் இந்த இயற்கையோட விதி, கடவுளுடைய திட்டமும் அதுதான். இந்த இயற்கைக்கு மரம் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. மனுஷனுக்கும் இதுதான், மிருகத்துக்கும் இதுதான். நீங்கள் உதாரணத்துக்கு நினச்சி பாருங்க, அந்த மாடு தான் சினை சேரலன்னு அதுக்கு நல்லா தெரியும், ஓகேங்களா? அப்படி ஒரு பேரே அது மீட் பண்ணலன்னு தெரியும். விடிஞ்சு பார்த்தா அது கர்ப்பமாக இருக்குது. அது மனதளவில் டிஸ்டர்ப்ட் ஆகும், நிச்சயமாக ஆகும். இப்போ அதுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது, ஓகேங்களா? அது இன்னும் பாதிக்கும். இப்போ ஒரு மாடு தானே, இதை சினை சேர்த்துறதுக்கு வந்து 10,000 ரூபா ஊசி வந்து ஒரு 1000 ரூபாயில் போட்டுடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டிங்க அப்படின்னா மாட்டுக்கு சினை ஊசி, மனிதனுக்கு டெஸ்ட் டியூப் பேபி, அவ்வளோ. அப்போ இந்த டெஸ்ட் டியூப் பேபியை தடுக்கணும்னா இதை முதல்ல நிறுத்தணும். இதை நிறுத்தினீங்கனாலே கண்ட்ரோல் ஆகிடும். 2வது, இந்த மாடு வளர்த்துறவங்க இன்னொரு தப்பும் பண்ணுறாங்க. என்னன்னா, காலக்கண்ணு பிறந்துச்சுன்னா உடனே வித்துருவாங்க. அதை நீங்கள் பால் கறந்து எந்த வியாபாரமும் பண்ண முடியாது. அப்போ அது யூஸ்லெஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஆண் வர்க்கம், மனுஷனில் மட்டும் ஆண் வேணும், எனக்கு ஆண் குழந்தை வேணும், ஆண் வாரிசு வேணும்னு நினைக்கிறான். மிருக ஜீவன்கள் எதுலையுமே ஆணையே விரும்புறதில்லை, ஆண் இனங்களையே அவங்க அழிக்கிறாங்க. இவங்களுடைய எண்ணம் ஒரு காலமாட்டு இனத்தையே அழிக்கிறதுக்கு இது அடித்தளமாக இருக்குது.
அப்ப இன்னும் ஒரு டெஸ்ட் டியூப் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு இதுவே ஒரு ரீசன். ஸ்ட்ராங் பேஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. வர்த்தகத்துக்கு மட்டும் எந்த விலங்கனும் இல்லை. இப்படி உங்களை அறியாமையே நாம செய்யக்கூடிய தப்பு நம் சந்ததிகளை கண்டிப்பா வந்து பிடிச்சுக்கும். அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் 4 குழந்தைங்க, என் பையனுக்கு டெஸ்ட் டியூப் பேபிங்க. எதனால வந்துச்சு? இதனால வந்துச்சு. நான் யாரு வாழ்க்கையும் கெடுத்ததில்லை. யாரும் வாழ்க்கையும் இங்க கெடுக்க போறதில்லை. நான் என்ன போய் ஒரு குழந்தைய கொண்டு போட்டு வந்தேனா? இல்லை. ஆனா என்னை அறியாமையே இந்த தப்பை செஞ்சேன். நான் எங்களுடைய ஊர்ல சொந்தக்காரங்கள்ல பல பேர் சொல்லி இன்னைக்கு எங்களுடைய சொத்து வட்டாரங்களில் சொந்த பந்தங்களை சினையூசி போடுறதையும் நாங்கள் நிறுத்திட்டோம். யாரும் போடுறதில்ல. இந்த ரூல்ஸு கட்டுப்பட்டு வளர்க்குற மாதிரி இருந்தால் வளருங்க, இல்லையா அந்த மாட்டையே வளர்க்காதீங்க. நீங்கள் மாட்டை வளர்த்து இதனால ஒரு தேவையில்லாத ஒரு கர்மாவை சம்பாரித்து உங்கள் குழந்தைகளுக்கு டெஸ்ட் டியூப் பேபி கொடுக்காதீங்க. ரெண்டாவது, நீங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கிற அப்படின்னா 30% தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இது வந்து 30% தான். மீதி 70% உங்களோட கையில் இருக்குது. இதை மீட் எடுக்கக்கூடிய சக்தி மனுஷன்கிட்ட கொடுத்துருக்கோம். எல்லாமே கட்டத்தில் இருக்குங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு எல்லாமே கட்டத்தில் இருக்குன்னா உங்களுக்கு கடவுள் உயிரே கொடுத்துருக்க மாட்டான். உங்களுக்கு உயிர் கொடுத்து கை கால் கொடுத்து இந்த பூமியில் படைச்சிருக்கானா ஏதோ ஒரு செயல் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். இதை முதல்ல நம்புங்க. இதை நம்பி கடவுள் வழிபாடுங்கிறது ஒன்று, உங்கள் முயற்சிங்கிறது ஒன்று. இது ரெண்டும் உங்களுக்கு கரெக்டாக இருந்தீங்கன்னா அந்த 30% தோற்று போயிடும். இந்த 70% நிச்சயமாக ஜெயிக்கும். இப்போ பரிகாரத்துக்கு வரும். நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களுக்கு என்ன உபகரணங்கள் வேணுமோ அதை தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க. அந்த குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுங்க. இல்லையா ஒரு நாளைக்கு என்ன செலவாகுதுன்னு பார்த்து அந்த குழந்தைக்கு அந்த செலவை நீங்கள் ஏற்றுக்கோங்க. கர்ப்பிணி பெண்களை எங்கே அவங்க நடந்து போகிறத பார்த்தாங்கன்னா ஒரு ஆட்டோவை புக் பண்ணி தயவு செஞ்சு அவங்கள நடக்க விடாமல் அவங்களோட கஷ்டத்தை நீங்கள் குறைச்சிருங்க. ரெண்டாவது, வயசானவங்க அவங்கக்கிட்ட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க. இதெல்லாம் ஒரு சூட்சம வழி தான், ஷார்ட்கட்டு தான். இதை நீங்கள் பண்ணுங்கள். ரெண்டாவது, பெண் தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணணும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல வலிமையாக இருக்கணும். கர்ப்பமாக ஆகணும் அப்படின்னா மேக்ஸிமம் பிங்க் கலர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த பிங்க் கலர் வந்து சுக்கிரனுடைய கலர். சுக்கிரன் உங்ககிட்ட வலுவாக இருந்தார் அப்படின்னாலே இந்த பெண் கர்ப்பம் தரிக்கக்கூடிய நிலை நிச்சயமாக உருவாகும். வியாழக்கிழமை விநாயகர் வழிபாடு பண்ணணும். அரச மரத்து விநாயகராக இருந்தால் ரொம்ப சிறப்பு. சிவனுக்கு வில்வ இலைகளால் வியாழக்கிழமை அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. ரெண்டாவது, நந்திக்கும் நீங்கள் வேண்டுதல் வச்சு நந்தி வழிபாடு பண்ணுறதும் மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறது உங்கள் கர்ப்பப்பை இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறதும் அதுவும் சுக்கிரன். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறதும் உங்களுடைய கர்ப்பப்பை நல்லா வலுவாகும். இது எல்லாம் நம்மளுடைய கடவுள் வழிபாட்டு முறை. அதே மாதிரி சில உணவு பண்டங்களை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தால் அதையும் நீங்கள் செய்யக்கூடாது. இது எல்லாமே செஞ்சுட்டு அதையும் செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் பண்ண எதுக்குமே இங்கே பலன் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் இதை தான் நியூட்ரல் பண்ணி விட்றாங்க. எல்லாமே வேண்டுதல் பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, மண் சோறு முதற்கொண்டு சாப்பிட்றாங்க, கூடயே இதையும் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே நியூட்ரல் ஆயிடுச்சு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா கடவுள் ஹெல்ப் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு போயிடும். புரியுது. இவன் காரணம் கடவுளை சொல்லுவானே ஒழிய தன்னை சொல்ல மாட்டான். ஐயா, இப்போ வந்து நீங்கள் குழந்தை தடைக்கு சொன்னீங்க. சில பேர் தொழிலே வந்து தடையாக இருக்கும். தொழில் வந்து முன்னேற்ற முடியாது. என் கூட தான் ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சான், ஆனால் அவன் இப்போ பார்த்தா நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா இருக்கான், ஆனால் என்னால் பண்ண முடியும். அப்படி இருக்கிறது பரிகாரம் இருக்கா? முதல்ல இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்கள் லக்னத்திலிருந்து 10வது வீடு. இந்த 10ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். நீங்கள் என்ன தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் அணுகுங்க. நான் இந்த தொழில் பண்ணலான் இருக்கேன், சக்ஸஸ் வருமா? ஏன்னா எல்லாருக்குமே மல்டி டேலண்ட்டுன்னு இருக்கும். உங்களையே எடுத்துக்கிட்டாலும் இந்த மீடியாங்கிறது உங்களுக்கு ஒன் ஆஃப் த திறமை தான். இது இல்லாமல் இன்னொரு திறமை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இப்போ உங்களுக்கே சந்தேகம், ஐயா இதில் இருக்கலாமா இதில் இருக்கலாமா, எதில் பண்ணால் எனக்கு சீக்கிரமாக வெற்றி கிடைக்கும்? இதை நீங்கள் தேர்வு உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் வலிமையாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பிஸ்னஸை கையில் எடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த தொழில் சக்ஸஸ் கொடுத்ததுங்காட்டி எனக்கு சக்ஸஸ் கொடுக்குன்னு நான் சொல்ல முடியாது. என் ஜாதகத்தில் இந்த கட்டம் நல்லா இருக்கணும், இந்த கிரகம் வலிமையாக இருக்கணும், நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ அது கெட்டு போயிருந்தாலோ எனக்கு பலன் கொடுக்காது. ஒருவேளை நானும் அவனும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணி எனக்கு கூட்டு தொழில் சரியாக வராதுன்னு என் ஜாதக அமைப்பில் இருந்துச்சுன்னா அதுவும் ஃபெயிலியராக போயிடும். அப்போ என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் நிச்சயமாக உங்களுக்கு வேணும். இப்போது உங்கள் ஜாதகத்துக்கு என்ன தொழில் செட் ஆகுமோ அந்த தொழில் நீங்கள் கையில் எடுக்கணும். அதற்கு உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குதுன்னு பார்க்கணும். அந்த பீரியடில் தான் நீங்கள் பிஸ்னஸை நீங்கள் நல்லா இருக்கும்போது செய்யணும். புரியுது. உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்கக்கூடாது. ஜாதகத்துலேயுமே கடன் வாங்கி கல்யாணம் பண்ணலாமா, கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாமா, இப்படின்லாம் இதில் பார்க்க முடியும். கடன் வாங்கி திருப்பி கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும். இல்லையா பண்ணாமல் இருக்கிறதே நல்லது.
லக்னத்திலிருந்து 10வது வீடு தொழில் ஸ்தானம், 6வது வீடு உத்தியோகஸ்தானம். என் ஜாதகப்படி வேலைக்கு போனால் நல்லா இருப்பேனா, தொழில் பண்ணால் நல்லா இருப்பேனா? வேலைக்கு போகிறதே நல்லதுன்னா நீங்கள் வேலைக்கு போயிருங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி அதில் ஒரு லாஸ் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையை அடமானம் வைக்க வேண்டாம். ஓகே, இப்போது இந்த தொழில்காரகன் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. சனி ஆயுள்காரகன், சனி தொழில்காரகன். அப்போ சனி பகவானை நம்ம வசியம் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். சனி பகவானுக்கு நீங்கள் சனிக்கிழமை எள்ளு தீபம் ஏற்றலாம். இதை தொடர்ந்து 7 வாரம் தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு உகந்த நிறம் கருப்பு. நான் ஏன் இன்றைக்கி கருப்பு போட்டிருக்கேன்னா, என்னுடைய ஆத்ம காரகனே சனி. எனக்கு சனி பகவான் தான் மிகுந்த நற்பலன்களை கொடுப்பார். பொதுவாக இதை கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க போடுவாங்க. நான் எதுக்காக போட்டிருக்கேன்னா, எனக்கு சனி பகவான் வேணும் அப்படின்னு போட்டிருக்கேன். சனி பகவான் இந்த ஐப்பசி மாதம், அதாவது இந்த துலாம் ராசிக்குள்ளே வரும்போது உச்சம் அடைஞ்சிருவார். பொதுவாக என்னுடைய ஜாதகப்படி, என்னுடைய வாழ்க்கையின்படி ஐப்பசி மாதம் நான் இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டேன்னா எனக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அதற்காக நான் இங்கே நடந்திருக்கேன். ஸோ இந்த கருப்பு நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கால் ஊனமுற்ற நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அன்னதானம், அவங்களுக்கு ஒரு 50 ரூபாயாவது அவங்கள பார்க்கும்போது கொடுங்க. அவங்க எங்கேயாவது தூரம் ட்ராவல் பண்ணணுன்னா ஒரு ஆட்டோவுக்கு ஒரு 150 ரூபா கொடுத்து தயவு செஞ்சு அவங்கள வழி அனுப்பி வைங்க. லிஃப்ட்டு கொடுங்க. அவங்கள உங்கள் பைக்லேயோ கார்லேயோ லிஃப்ட்டு கொடுத்து அவங்கள தூக்கி விடுங்க. மனநல பாதிக்கப்பட்ட பள்ளிகள் ஏதாவது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் உதவி பண்ணினீங்கன்னா உங்கள் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். 2வது, யாரையும் அவங்க மனசு நோகிற மாதிரி பேசாதீங்க. ஓகே, சனி பகவான் அப்படின்னா மந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவர் உங்கள் ஜாதக கட்டத்தில் எத்தனாவது வீட்டில் இருக்கிறாரோ அந்த டிபார்ட்மெண்ட்டு டோட்டலாக மந்தம் பண்ணிடுறார். உதாரணத்துக்கு லக்னத்திலிருந்து 5ல் சனி. 5ங்கிறது குழந்தை பாக்கியஸ்தானம். அப்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதாகும். 7ல் சனி. 7ங்கிறது உங்களுடைய திருமணஸ்தானம். அப்போ திருமணம் லேட் ஆகும். 4ங்கிறது உங்களுடைய அம்மாவுடைய ஸ்தானம். உங்கள் அம்மா கிட்டேருந்து உங்களுக்கு வரக்கூடிய பாசம் தாமதமாக வரும். சீக்கிரமாக நீங்கள் உங்கள் அம்மா கூட சேர முடியாது. கருத்து வேறுபாடு வரும். 4ல் சனி இருந்துச்சுன்னா உங்கள் அம்மாவை பிரிஞ்சு நீங்கள் ஹாஸ்டலில் தங்குற மாதிரியோ இல்லை வெளியூரில் வேலை செய்கிற மாதிரியோ இந்த மாதிரி அமைப்புகள் வரும். இந்த பரிகாரங்களை பண்ணும்போது உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல உறவு நீடிக்கும். அம்மாவோட பாசம் உங்களுக்கு கிடைக்கும். 9ல் உங்களுக்கு சனி இருந்துட்டா இதே பலன் அப்படியே உங்கள் அப்பாவுக்கு. அப்போ இந்த உறவுகள் எல்லாமே உங்களுக்கு வலுவடைஞ்சிடும். 2வது, சனி பகவானுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கிறது பிடிக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து நீதிபதி. ஆமாம். அதனால முடிஞ்ச வரைக்கும், கம்பல்சரி கூட இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேர்மையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் 100% நேர்மையாக இருந்தால் நீங்கள் எங்கேயும் வேலை செய்ய முடியாது. அதனால கண்டிஷன் அப்ளைன்னு சின்னதாக ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக இருங்க. மற்றவங்க பணத்துக்கு ஆசைப்படாதீங்க. ராவணனுக்கே பாடம் புகற்றியவர் சனி பகவான். அதனால தான் இங்கே மாந்தின்னு ஒன்றே இந்த ஜாதக கட்டத்தில் உருவாச்சு. இதுக்கு சனி பகவான் தான் காரணம். அதனால் 2வது, எந்த இறப்பு வீட்டிற்கு போனாலும் ஒரு மாலை வாங்கி அந்த இறந்த பிரேதத்துக்கு போடுங்க. தொட்டு கும்பிடுங்க. நீங்கள் வண்டியில் போகும்போது ஆம்புலன்ஸ் போகுதா, நீங்கள் நகுந்து வழி கொடுங்க. அந்த உயிரை அது காப்பாற்றணும்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கோங்க. எந்த இளவு வீட்டுக்கும் மாலை வாங்காமல் வெறுங்கையோடு போயிடாதீங்க. சனி பகவானுக்கும் பிடிக்காது, அவரோட பையன் மாந்திக்கும் பிடிக்காது. மாந்தி தோஷம் உங்களுக்கு பிடிச்சிட்டா எல்லாமே இருக்கும், எதையும் உங்களுக்கு அனுபவிக்க விட மாட்டார். மாந்திங்கிறவர் என்னன்னா ஒரு பிரேதம் தான். இது பிரேதத்துக்கு உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதை மாதிரி தான் எல்லாமே இருக்கும். கண் இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும். இது ஆக்ஷன் பண்ணுதான்னு கேட்டால் ஆக்ஷனை நிறுத்திடும். சொந்தமாக இவருக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்கும். ஆனால் அதனுடைய பிரதிபலன் இவங்க தாய்மாமா வாங்கியிருப்பார். அவர் குத்தகை கூட்டு மொத்த லாபத்தையும் அவர் வாங்கிட்டு இருப்பார். இவர் பேரில் கார் இருக்கும், பட் இவர் ஸ்கூட்டியில் தான் போயிட்டு இருப்பார். இவருக்கு அம்மா அப்பா எல்லாருமே இருப்பாங்க, பட் இவர் வெளிநாட்டில் தன்னந்தனியாக தவிச்சிட்டு இருப்பார். எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு பற்றற்ற நிலைக்கு இந்த மாந்தி கொண்டு போயிடும். அப்போ சனி பகவானை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாந்தியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாந்தீஸ்வரருக்குன்னு தனியாகவே கோயில் இருக்குது. உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் மாந்திக்கு சங்கல்பம் பண்ணுவாங்க. சங்கல்பம் பண்ணிட்டு வாங்க. எப்போ போனாலும் சனிக்கிழமைக்கு போங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ணுங்கள், அதன் பிறகு உங்கள் தம்பிக்கு பண்ணுங்கள், ஒவ்வொருத்தருக்காக பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அடுத்தடுத்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா சனி பகவானுடைய எல்லா தடைகளும் நீங்கும். தொழில் தடை நீங்கும், திருமண தடை நீங்கும், எல்லாமே நீங்கி நீங்கள் வாழ்க்கையில் சுபிட்சமாக வாழ்வீங்க. ஐயா, பரிகாரம் பற்றியும் அந்த குழந்தை தடை, மேரேஜு, அப்புறம் தொழில், பணம் ஃப்ளோ எல்லாத்தையும் பற்றி நேர்கள் ரொம்ப தெளிவான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.